இதில் பாருங்கள், மகராசனத்தில் உங்களுக்கு எளிய முறை உடற்பயிற்சி புக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே இது வந்து தூண்டுகோல் தான். ஒரு விளக்கை எப்படி அணையிற மாதிரி போகிறப்ப நம்ம இல்லை எடுத்து கொஞ்சோண்டா தூண்டி விடுங்க அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி அவ்வளோதான். நமக்கு சூழ்நிலைகள் மோசமாக வர்றப்போ தான் நம்ம நல்லதை தேடி போகிறோம். அந்த மாதிரி தான் இது ஒரு தூண்டுகோல் தான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முறையாக கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் முறையாக இதை கற்றுக்கணும், சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா மகராசனத்தோட எப்படி பண்ணணும், எந்தெந்த பயிற்சியில் எந்தெந்த நிலையில் நீங்கள் இருக்கணும், என்ன பண்ணணும், எல்லாம் வெறும் புக்கையே பார்த்துட்டு உங்களால் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதுதான் நம்ம சொல்கிறது. நீங்கள் முறையாக பக்கத்தில் இருக்கிற மனவளக்கலை இந்த பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. எதையும் நம்ம தொலைவி பார்க்குறோம், இதை தொலைவி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. போய் நல்லபடியாக பார்த்து நேரடியாக சென்று வகுப்பில் கலந்துக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி தான் நான்லாம் எந்திரிச்சு போய் பண்ணேன். வாழ்க்கையில் ரொம்ப தூரம் ஒரு நம்ம அனுபவங்களை கடந்து போகும்போது தவறாக போயிடுது. அப்போ திருப்பி இதனுடைய அருமை தெரிஞ்சு ஓடி வந்து ஐயோ விட்டுட்டோமே அப்படின்ட்டு வரோம். அவ்வளோதாங்க. நல்லபடியாக பண்ணி எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட பயிற்சியில் 9 நிலைகள் உடற்பயிற்சியில், அதில் 6வது நிலையான மகராசனத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது நம்ம படுத்துக்கிட்டு தான் பண்ண போகிறோம். பார்த்துங்க, அப்படி உட்காந்துக்கிட்டு கையை அப்படி நீட்டி இப்படி படுத்துக்கணும். கையை ரெண்டு இப்படி விரித்து வச்சு அழகு சொல்கிறோம் இல்லையா, அழகாக இருக்குது. அதான் இது பேர் சின்முத்திரை. அப்படி வச்சுக்கிறோம். தலையை வலது பக்கம் திருப்புங்க, உடலை இடது பக்கம் திருப்புங்க. மாறி மாறி செய்யுங்க. அதே தான். இது 1. இதே மாதிரி 3 தடவை. இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம வந்து காலை மடக்கிக்கலாம். 1 2 3. அடுத்தது வலது காலை மேலே சும்மா அப்படி போட்டுக்கிட்டு மூன்று முறை பண்ணிடுங்க. அடுத்தது இடது காலை அது மேலே போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிங்க. அடுத்ததா வலது காலை இந்த 2 பெருவரல் அந்த பக்கத்தில் ஒரு வரலுக்கு பாருங்க, அதுக்கு பக்கம் அந்த குதிக்காலை தூக்கி உள்ளே வச்சு லாக் பண்ண மாதிரி வச்சு மூன்று முறை பண்ணிங்க. அடுத்து அதே திருப்பி அதே மாதிரி இந்த காலத்துக்கு அதில் லாக் பண்ண மாதிரி குதிக்காலை லாக் பண்ண மாதிரி வச்சு 3 முறை பண்ணணும். வலது புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பத்து முறை. அதுக்கப்புறம் 1 நிமிடம் ஓய்வு. ஓய்வுங்கிறது நம்ம கை எப்படி சாதாரணமாக இந்த மூச்சு போயிட்டு வருது பாருங்க, அதை கவனிச்சுக்கிட்டு அமைதியாக படுத்துக்க வேண்டியதான் 1 நிமிடம். நன்றிங்க.